இந்த பதிவோட நோக்கம் ஆன் கிரிட் சோலார் பிளான்ட் செட்டப்பானது எங்கே கனெக்ட் செய்யப்பட வேண்டும் அப்படி தான். 2 போர்டு அவுட் ஆகிடுச்சு. போர்டை கட் பண்ணி பழைய போர்டை கட்டி தூக்கி வச்சுட்டு புதுசாக இந்த பாக்ஸ் ஆனது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே இங்கிட்டு வந்து இன்னொரு பாக்ஸையும் கட் பண்ணி உடச்சி அழிஞ்சிட்டு புது பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி வேலை செய்கிற வீட்டில் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி பார்க்கும்போது சோலார் பிளான்ட்டானது தொடர்ச்சியாக ரன் ஆகி ஈபிக்கு சப்ளை போகணுன்னா பிளான்ட்டு இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, 2483 வாட்ஸ் அது போயிட்டுருக்கு. இப்போ இன்கமர் ஆஃப் பண்ணுறேன். வீட்டுக்கு பவர் சப்ளை போடுறது நின்றுச்சு. ஆனால் அவன் பிளான்ட்டானது ரன் ஆகிட்டுருக்கா பார்க்கலாம். தெரியுதா? பிளான்ட் ரன் ஆகிட்டுருக்கு. அவுட்புட் ஆனது ஈபிக்கு போயிட்டுருக்கு. நம்ம வீட்டில் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருக்கும்போதும் சோலார் பிளான்ட் ரன் ஆகி ஈபிக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும் அப்படி சொன்னால் நான் என்ன செய்யணும், சோலார் பிளான்ட்டு ஆன்கிரிட் இன்வெர்ட்டர்லேருந்து வரக்கூடிய பவர் சப்ளை லைன் ஆனது இந்த மாதிரி நான் மீட்டருக்கு அப்புறம் ஃபீஸ்கே போட்டிருக்கான் இல்லையா, ஃபீஸ்கே அப்புறம் இந்த மாதிரியான மெயின் சுவிட்சு அல்லது டிபி எம்சிபி, அதாவது 4 போல் எம்சிபி ஆர் ஐசோட் போட்டிருப்பாங்க. இந்த ஐசோட்டோட இன்கம்மிங்கில் நாம் கொடுத்துருந்தோம்னு சொன்னாக்க சோலார் பிளான்ட் வந்து நட்டாக்க வீட்டில் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி ஏதோ நடக்கும்போது நாம் இந்த எம்சிபி ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் நாம் ஒர்க்கை பார்க்கலாம். அதே நேரம் பார்த்து சொன்னால் பவர் சப்ளை ஆனது பிளான்ட்டில் இருந்து ஸ்ட்ரைட்டாக மீட்ரு வழியாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸ்போர்ட் ஆகிட்டு பாருங்கள், எக்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்கும். வீட்டில் எவ்வளோ நேரம் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணாலும் அந்த நேரத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் ஈபிக்கு போய் சேர்ந்துட்டே இருக்கும். சிறப்பான முறையில் சோலார் பிளான்ட் அமைத்திட அலையுங்கள்.